அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உன் அருளால் உளம் நிறைய வானவர்கோன் என் வாசல் சேர்வாய். பாவம் போம் பிறவி தீரும் பரமபொருள் பரம்பொருள் நீயே என முதலில் எல்லாம் வல்லவனை நம் முன்னிலையில் அறிய வைப்பல ஆற்றிட உள்ளம் வரவேற்கிறேன். எங்களுடைய இதயா கல்லூரியில் தமிழ் உராய்வுத்துறை இணைய வழி தொடர்கருத்துரைகள் என்ற ஒரு முயற்சிகள் பதிகமும் பாசுரமும், அதாவது திருஞான சம்பந்தர் பொய்கையாழ்வார் அருளிச் செய்த பாசுரங்கள் வாயிலாக நம் தெய்வீக உணர்வை மெருகேற்றும் விதம் ஒரு நிகழ்வு. அவ்வினிய நிகழ்வில் எனக்கு வாய்ப்பினை அளித்து எனக்கு கொடுக்கப்பட்ட பாசுரம் 1 பொய்கையாழ்வார் இயற்றியது. இன்றைய பக்தி நிகழ்வின் முக்கிய அங்கத்திற்குள்ளாக செல்வோம். வாருங்கள். 12 ஆழ்வார்களால் பாடப்பெற்றது பிரபந்தங்கள், அதாவது 4000 திவ்ய பிரபந்தங்கள். 4000 திவ்ய பிரபந்தம்னா என்ன? 4000 என்பது பாசுரங்களுடைய எண்ணிக்கை. திவ்யங்கிறது அடியவர்களுக்கு இன்பம் அளிப்பது. பிரபந்தம் என்பது தொகுப்பு, அதாவது தனிநூல். ஆக திவ்ய பிரபந்தம் என்பது தெய்வத்தின் திவ்ய குணங்கள் எல்லாவற்றையும் போற்றுகிற பிரபந்தங்களுடைய தொகுப்பு. இதைத்தான் திராவிட வேதம்னு அழைக்கிறாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் தெரியுமா? நாதமுனிகள் மட்டுமே இப்புகழுக்குரியவர் ஆவார். 12 ஆழ்வார்களால் தான் 4000 திவ்ய பிரபந்தம் உருவானது. அப்படின்னா ஆழ்வார்கள் எப்படி இருப்பாங்க? ஆழ்வார்கள் அவர்களுடைய சமய தெய்வமாக திருமாலை கொண்டிருந்தாங்க. அவரை மட்டும்தான் அனுதினமும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அவரை மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சொத்தாக நினைப்பாங்களாம். வேறு எதுவும் அவங்களுக்கு வேண்டாம். திருமாலுடைய திருவடியை பற்றிக்கிட்டு அவருக்காக உருகி உருகி பாடின பாடல்கள் தான் பாசுரங்களாக தொகுக்கப்பட்டுச்சு. 12 ஆழ்வார்களையும் நாம் இப்போ நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கோம். யாரெல்லாம்? பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவியாழ்வார், குலசேகரையாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். ஒரு வழியா நான் என் பாசுரத்தின் வித்தகரை நெருங்கிட்டேன். அவர் வேற யாரும் இல்லை, பொய்கையாழ்வார் தான். இவரும் 12 ஆழ்வார்களில் ஒருவர். ஆனால் முதலானவர்.